ஹாய்ங்க, இந்த வீடியோவில் கம்ப்ளீட் இஃப்தார் பேக் நானே வீட்டில் சாலட்லேருந்து டெசர்ட் வரைக்கும் அத்தனையும் நானே பண்ணது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இஃப்தார் டயத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது முஸ்லீம்ஸ் இருந்தாங்கன்னா பிரியாணி தருவாங்க, நோம்பு கஞ்சி தருவாங்க. அதே மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் இஃப்தார் பாக்ஸஸ் இல்லாத ரெஸ்டாரண்ட்டே இருக்காது. பட் ஆனால் இங்கே அந்த அளவுக்கு இல்லை. இஃப்தார் பஃபேஸ் இருக்குது, பட் அதுவும் ரொம்ப லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ப்ளஸ் ரேட்டும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால நம்மளே வீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஆரம்பித்தோம். பசங்க வேற மார்ச் பிரேக்கில் இருந்தானுங்களா, ஸோ ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மந்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடிலாம் அடிக்கடி பண்ணுவேன். மண்டி ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் பெரிய பீசஸா மட்டன் இருந்தாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் கடையில போய் வாங்கினோம். இங்க வந்து மட்டன் நான் வாங்கியிருக்கேன், பட் ஆனா நம்ம மட்டன் மாதிரி டேஸ்ட் பண்ணாது. பட் மண்டி ரைஸ்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஷோல்டர் பீஸ் வாங்கினோம். அதை வந்து தின்னா கட் பண்ணி தர சொன்னேன். சாப்ஸ் பீஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து மண்டி மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி லைம்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்து சிக்கன் பீஸும் வாங்கிட்டு வந்தோம். சிக்கன் யூஸ்வலா பிரஸ்ட் பீஸ் வாங்கலாம் தான் நினைச்சிட்டு போனோம். பட் வந்து போன்லெஸ் லெக் பீஸ்னு ஒன்று போட்டிருந்தாங்க. சரி, அதை ட்ரை பண்ணலாம், ஏதோ ஒரு ஸ்டார்டர் தானே பண்ண போறோம், ஸோ ஃபுல் பிரஸ்ட் பீஸா வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பா இருந்தது. நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து ஸ்கியூவர்ஸ் தான் பண்ணலாம்னு நினைச்சேன். இதை வச்சு ஸ்கியூவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு தோணுதுனால நான் இதை வந்து நீளமா கட் பண்ண ட்ரை பண்ணேன். சிக்கன் குர்குரேன்னு ஒரு ரெசிபி பண்ணுவேன், பட் அதுவுமே எக்ஸாக்டா ஸ்ட்ரைப்பா வரல. சிக்கன் குர்குரேக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா சாப் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பிளஸ் மிளகாத்தூள், சோயா சாஸ், மிளகுத்தூள், சால்ட், கரம் மசாலா இந்த மாதிரி எல்லாமே போட்டுருவேன். அது கூட ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி இந்த மாதிரி பரட்டி வச்சுட்டேன். ஃப்ரை பண்ணும்போது நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் ஹம்மஸ் பண்ணலான்னு நான் வேக வச்சிருக்கேன் சன்னா. விநாயக் தான் ஹம்மஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அவன்கிட்ட மிக்சி போட சொன்னால் ஃபஸ்ட் டைமாக மிக்சி அவனே போடுறான். அவனுக்கு கரெக்டாக திருக வரல, அந்த லாக் ஆகும்ல, அந்த லாக் பண்ண வரல. நீ தகினி என்கிட்ட இல்லை. நான் அதனால என்ன பண்ணேன்னா கருப்பு எள்ளு தான் என்கிட்ட இருந்தது, வெள்ளை எள்ளும் காலி. ஸோ கருப்பு எல்லை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வறுத்துட்டு அதையே மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து இந்த ஹம்மஸ் கூட சேர்த்துட்டேன். ப்ளஸ் கார்லிக், வினிகர், சால்ட்டு அதுதான் போட்டிருக்கேன். சர்பத் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி பலகாரமோ இல்லை இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்வீட்டோ ஏதோ பண்ணணும் அப்படின்னா எனக்கு பாத்திரம் இருக்காது. பிகாஸ் நான் வந்து இண்டாலியம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். இண்டாலியம், அலுமினியம்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். நான்ஸ்டிக்ல ஒரு மாதிரி டக்குன்னு பிடிச்சிருது. எவர் சில்வர் ரொம்ப சூடானதுக்கு அப்புறம் தான் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த நான்ஸ்டிக்கை தான் எடுத்து சுகரை கேரமலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அடியில் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க, ஏதோ ஸ்னோவில் சால்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க தரையில். அதை பூட்டில் மிதிச்சிட்டு வந்து வீட்டில் அந்த ட்ரேல வைப்போம். ஷூ அந்த ட்ரேல இருக்க மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி ஒட்டிட்டு வரவும் மாட்டேங்குது. இது கேரமலைஸ் ஆகுமானே தெரில. பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ப்ரௌன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். அதுவுமே கரெக்டாக தான் மிக்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டான ப்ரௌனான ஸ்டேஜில் தான் பண்ணேன். இது கருகிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பாலை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் வருது. இத்தனைக்கும் கருகவே இல்லை சுத்தமாக கேரமலைஸ் பண்ணும்போது. ஏன் அப்படின்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் பாலில் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். சைடில் வந்து பெரிஸ் எல்லாம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சுகர் போட்டு ஜாம் மாதிரி பண்ணி வச்சேன். அது வந்து டெசர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம். நாங்கள் நினச்ச பிராண்ட் இல்லை, பட் நிறைய பிராண்டு தேடணும். ஸோ அதில் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோங்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம். பட் பார்த்தா இல்லை. அந்த சாஸை வேற பண்ணி வச்சுட்டேன். வெரி ஜாம் மாதிரி இருந்தது. அதை பாட்டிலில் ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் பாதாம் பிசுனை கையோட ஊற வச்சுட்டேன். ஏன்னா அப்புறம் டெசர்ட்டுக்கு வேறு எதுவும் இல்லை. அதனால இந்த சர்பத்தில் பாதாம் பிசுன் போட்டு கொஞ்சம் கப்பில் ஊற்றி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிக்கன் வந்து ஆல்ரெடி வேக வச்சிருந்தேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆனியன் போட்டுட்டு அந்த சிக்கனையும் பிச்சு வச்சிருந்தேன். அதை வந்து போட்டு கொஞ்சம் மசிச்சு ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் கர்டெல்லாம் ஊற்றி அதை சமைக்க ஆரம்பித்தேன். சைடில் வந்து பருப்பு, இந்த ஹலீமுக்கு தேவையான அனைத்து வகையான பருப்புகள், ரவை அண்ட் அரிசி, மிளகு, மிளகா இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன் இன்ஸ்டா பாட்டில். இந்த சிக்கனை வந்து ஸ்லோவாக வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அடுப்பில். அதே சமயத்தில் ரொட்டிக்கு வந்து மாவு பிசையலான்னு, ரொட்டி தான் என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. ரொட்டி பண்ணுறது பெரிய வேலை இல்லை, ஒன்று போட்டு எடுக்கணும். ஆனால் கொஞ்சம் மாவு தான் போட்டேன், கரெக்டாக ஆளுக்கு ஒன்று வர மாதிரி. மைதா மாவு தான் எடுத்தேன். அது வந்து பிசைறதுக்கு சின்னவன் வந்து பிசைறேன் அப்படின்னா அவன் ஒன்றுமே பண்ணல, சுற்றிட்டே இருந்தான் சும்மா. சரி ஏதாவது பிசடா அப்படின்னு சொன்னது நான் பிசைறேன் அப்படின்னு வந்தான். அவன் நினச்சிருக்கான் கொலக்கட்டை மாவு மாதிரி, அரிசி மாவு மாதிரி கையில் பிடிக்காதுன்னு. இதில் வந்து முட்டை, எண்ணெய், தண்ணி, வேற எதுவும் போடல, பால் கூட போடல. முட்டை, தண்ணி, உப்பு தான் போட்டிருந்தேன்.
அதை வந்து கையில் பட்டுட்டு இப்படி ஒட்டுதேங்கிற மாதிரி ஆகிட்டான். அதுக்கப்புறம் நான் தான் பிசைஞ்சேன். நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லா தண்ணியாக நல்ல மாவு வந்திருந்தது. அதை பிசைஞ்சு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு விட்டுட்டு மண்டி ரைஸ்க்கு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இந்த என்கிட்ட இருக்கிறதுலே பெரிய இருப்பு சட்டியில் வந்து மசாலா பொருட்கள், வாசனை ஐட்டம்ஸு அண்ட் தென் ஆனியன்ஸை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் மட்டன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை ஜஸ்ட்டு போட்டு 2 பக்கமும் லைட்டாக குக் ஆகணும். அதோட லைட்டாக தண்ணி கொஞ்சம் வெளியில் வர மாதிரி, அதில் உள்ள மசாலாலாம் கொஞ்சம் பட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியும் வெளியில் வந்துச்சு. மண்டி வந்து பல வெரைட்டியாக பண்ணுவாங்க. ஆவியில் வேக வைப்பாங்க, கீழே வர தண்ணி எடுத்து அப்புறமா சாதத்தை வேக வைப்பாங்க, இல்லை சாதம் கீழே வந்துட்டுருக்கும் மேலே வந்து இது வைப்பாங்க. ஒன் திங் எனக்கு அந்த மாதிரி பாத்திரம் இல்லை. இன்னொன்று என்னென்னா இப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. நான் 2-3 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இருப்பு சட்டியிலேயே இந்த இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக தண்ணி வந்ததும் எடுத்து வச்சுருவேன் மட்டனை. அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள், மண்டி மசாலா, தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான எல்லா ஐட்டம் போட்டு கொதிக்க விட்டுட்டு லெமன் 2 போடுவாங்க, காஞ்ச லெமன். என்கிட்ட புளிஞ்ச லெமன் இருக்குது, ஸோ அதனால அதை வந்து போட்டுறேன். ரைஸும் நல்லா கொதி வந்ததும் சேர்க்கணும். ஸோ கொதி வர வரைக்கும் விட்டுட்டேன். அதை உப்பு அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன். மண்டி ரைஸ் வந்து பிரியாணி மாதிரி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம், லைட்டாக சமைச்சாலே போதும், நல்லா தான் இருக்கும். அது கொதி வரத்துக்குள்ளே இந்த வேக வச்ச பருப்பு வகைகள் இதெல்லாம் மசிச்சு விட்டுட்டேன். அதிலே சிக்கனையும் கொட்டி மசிச்சுட்டேன். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் இந்த பாத்திரம் பத்தலை மசிக்கிறதுக்கு. கையில் வந்து மசிச்சதில் ரைஸ் மட்டும் ஒழுங்காக மசியலை, மற்ற எல்லா பருப்பெல்லாம் நீட்டாக மசிஞ்சிருச்சு. ரைஸ் மட்டும் கரெக்டாக மசியலை. அது தெரியாமல் நான் கொஞ்சம் தண்ணி வேற ஊற்றிட்டேன், அதனால மசியவே இல்லை. சிக்கனையும் சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன். மண்டி ரைஸ்க்கு வச்சுருந்த தண்ணி கொதி வந்துருச்சு. அதில் வந்து கழுவி வச்சுருந்த 4 கப் லாங் ரைஸை போட்டுட்டேன். இந்த இதுக்கு வந்து யூஸ்வலாக லாங் ரைஸ் ரொம்ப நம்மளுக்கு கணிசம் வராது. ப்ளஸ் நான் வந்து கெஸ்ட்டும் கூப்பிட்டுருந்தேன், அதனால தான் 4 கப் போடுறேன். அதோட நிறைய மட்டன் வேறு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரைஸ் போர்ஷனும் இருக்கணும்ல, அதனால 4 கப் போட்டிருக்கேன். அது பெருசாக கொதியெல்லாம் வர வேண்டாம். வந்த இந்த இதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேயில் தான் அவனில் வச்சு தான் குக் பண்ண போகிறேன். ஸோ அந்த ட்ரேயில் ஊற்றிட்டேன் அது எல்லாத்தையுமே. மட்டனுக்கு வந்து இந்த மெஷ் இருக்குது பாருங்கள், மேலே வந்து அடுக்கி வச்சுட்டு ட்ரேயை பயங்கர வெயிட்டு ப்ளஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் கன்வென்ஷனல் அவனை. ஸோ 450 டிகிரியில் இருக்குது. இப்போ இந்த பாத்திரமும் வெயிட்டு, இதுக்குள்ளே நிறைய கண்டென்ட்டும் இருக்குது, உள்ளே சூடாக வேறு இருக்கும். அதனால இதை வந்து உள்ளே வைக்கிறது பெரிய சேலஞ்சாக இருந்தது, கீழேயும் ஊற்றாமல் கரெக்டாக வைக்கணுங்கிற மாதிரி. ஸோ அதை வச்சு அது மேலே இந்த மட்டனை வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்ததையும் அது மேலே வச்சுட்டேன். ஸோ என்ன ஆகும்னா உள்ள கன்வென்ஷனல் லெவலில் மட்டன் வேகும், ரைஸும் வேகும். மட்டன்லேருந்து வர தண்ணி ஃபேட் எல்லாமே ரைஸில் டைரெக்டாக ஒடுக்கும். அதில் வந்து கிடைக்கிற டேஸ்ட் தான் நம்மளுக்கு மெயின். இதில் சிக்கன் ஸ்டாக் கூட கொஞ்சம் நான் ஊற்றிருக்கேன். ஆக்சுவலி ஹலீமுக்கு வேக வச்ச சிக்கனில் இருந்த ஸ்டாக்கும் கொஞ்சம் அந்த தண்ணியில் ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி காரம் இதெல்லாம் வந்து மைல்டாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜாதிக்காய் கொஞ்சம் நிறைய போடணும் மண்டியில். ஸோ பிரியாணிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதே வந்து எனக்கு அந்த ஜாதிக்காய் தான் அப்படின்னு தோணுது. அதனால நான் எப்பயுமே ஜாதிக்காய் பவுடர் வாங்கி வச்சுருப்பேன். அவனில் வச்சுட்டு ரொட்டியை வந்து தேய்க்க ஆரம்பித்தேன். மாவு வந்து ஊறினது வந்து நல்லா இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள். அதை வந்து தேய்க்கிறதும் ஈஸியாக இருந்தது. தேய்ச்சி மடித்து நான் ஸ்கொயராக போட்டேன். சூப்பராக வந்தது. ஆக்சுவலி நல்லா எல்லாமே நல்லா உப்பி வந்துச்சு, சூப்பராக வந்துச்சு ரொட்டி. ஸோ அதெல்லாம் போட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். சாப்பிடும்போது வேணும்னா சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் பட்டர் மட்டும் போட்டு இது பண்ணேன். பரோட்டாவாக போடலாமான்னு யோசித்தேன், பட் அது கொஞ்சம் வேலை ரொம்ப இழுத்து விட்டுருன்னு சொல்லிட்டு இப்படியே போட்டு உள்ளே வச்சுட்டேன். ஹலீம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததில் வந்து நான் அவனில் வச்சு இதையே மறந்துட்டேன். டைமரும் செட் பண்ணாமல் விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப புகையாக வர மாதிரி இருந்தது. உள்ளே இருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம புகை. மெயினாக என்னென்னா அந்த மட்டன் வச்சுருந்தேன்ல மெஷ்ல, அதில் உள்ள ஃபேட் வந்து கொஞ்சம் கீழே அப்படியே அவனில் ஊற்றிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் செம்ம புகையாயிருச்சு. அதோட மட்டனுமே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. அதனால லேட்டாக சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியல. ஸோ அதை வந்து அவசரமாக அதுக்குள்ளே இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டோம். ப்ளஸ் நான் சார்கோல் வாங்கி வச்சுருந்தேன். சார்கோல் ஒருத்தங்க கூட கேட்டாங்க எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டதை பார்த்து. இது வந்து பூஜா செக்ஷனில் எஸ்பியில் தான் வாங்கினேன். சாம்பிராணி போடுறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக சார்கோல்னு கேட்டிங்கன்னா தராங்க பூஜா செக்ஷனில் போயிட்டு. அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மட்டனை வந்து சாதத்து மேலே அடுக்கி வச்சுட்டு இந்த சார்கோலை ஒரு பவுலில் வச்சு பற்ற வச்சுட்டு நெய் ஊற்றி உள்ளே வைக்கணும். பட் அந்த பவுலில் வைக்கவே இடம் இல்லை, அந்த அளவுக்கு மட்டன் பீசஸ் நிறைய இருந்தது. ஸோ அதை எப்படியோ உள்ளே வச்சுட்டு அவசரமாக அதில் நெய்யை ஊற்றி உள்ளே வச்சு மூடுங்கன்னு பார்த்தா ஃபாயில் வந்து ஃபுல்லான ஃபாயில் வெட்டாமல் விட்ருக்காங்க, சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பிட்டாக போட்டு விட்டதுனால நடுவில் வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே வந்து இந்த க்ளவுஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி சரி பண்ண பார்த்தோம். பட் நிறைய வெளியில் போயிடுச்சு.
இமீடியட்டாக சூப்பராக புகை வந்துச்சு. பட் ஆனால் வெளியில் போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதை வச்சுட்டு கட்லெட்டுக்கு ஆல்ரெடி மாவு பண்ணி வச்சுருந்தேன். நான் நேற்றுக்கே பண்ணி வச்சுட்டேன். நார்மல் உருளைக்கிழங்கு காய்கறிலாம் போட்டு கட்லெட் மிக்ஸ் தான். அதை வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் தான் உருட்டி எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஏன் ஹார்ட் இன் ஷேப்பில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹார்ட் இன் ஷேப்பில் பண்ணி அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். அங்கே எல்லாரும் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சின்னவன் மட்டும் சும்மா உட்காந்து பைத்தியக்கார மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ராஜ வாழ்க்கை தான் அவனுக்கு. எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் தான் வேலை பார்ப்போம். அவன் வந்து சும்மாவே தான் இருப்பான் எப்பயுமே. அப்புறம் விநாயகை கூப்பிட்டு நான் சல்சா அரைக்க சொன்னேன். மண்டிக்கு எப்பயுமே சைடு வந்து நாங்க ஒரு டொமேட்டோ கொத்தமல்லி பேஸ்ல ஒரு சல்சா பண்ணுவோம். அது ரொம்ப பிடிக்கும் இவங்க எல்லாருக்குமே. அதுல வந்து கொஞ்சம் வினிகர், பச்சை மிளகா அண்ட் கார்லிக், அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சிக்கனையும் சைட்ல கட்லெட்டுக்கு கோட்டிங் பண்ண மாதிரியே பண்ணி அதே இதுல வறுத்து எடுத்துட்டேன். அதோட நான் இது மட்டும் ரெடிமேட் ஸ்ப்ரிங் ரோல் வாங்கி வச்சிருந்தேன். அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஹலிமும் ரெடி ஆயிடுச்சு. பாதாம் பிசுனை நம்ம பண்ண சர்பத் கூட மிக்ஸ் பண்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு, ஊறி வந்துருச்சு. ஸோ அந்த டயத்துல பாதாம் பிசுனையும் நம்ம சர்பத் கூட மிக்ஸ் பண்ணி அது ஒரு டெசர்ட் மாதிரி ஊற்றி மேலே கொஞ்சம் பிஸ்தாச்சியோ போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சர்பத்துக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சிருந்தேன். அதை போட்டு அது கூட ஸ்ட்ராபெரி லெமனேடை வந்து ஊற்றிட்டேன். ஸ்ட்ராபெரி லெமனேட் வந்து நோ ஃப்ரில்ஸில் தான் வாங்கிட்டு வந்தேன். வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சின்னவனுக்கு ஸ்ட்ராபெரியும் பிடிக்கும், லெமனேடும் பிடிக்கும். ஸோ அதனால அது வாங்கிட்டு வந்தேன். அதை ஊற்றினதும் அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மகிட்ட இஃப்தார் பாக்ஸ் எல்லாம் இல்லை, பட் நம்மக்கிட்ட இருக்க பிளேட்டு கப் எல்லாமே வச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ரொட்டி பார்த்தீங்கன்னா ஜவ்வு மாதிரி இழுத்துருமோன்னு ரொம்ப பயமாக இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் கூட இழுக்கவே இல்லை, நீட்டாக பிக்க வந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு அடுத்து ஸ்டார்டர்லாம் ஒன்று ஒன்றா வச்சேன். நெக்ஸ்ட் வந்து ஹலீம், ஒரு கப்பில் ஹலீம் வச்சுட்டு இன்னொரு கப்பில் சல்சா, இன்னொரு கப்பில் ஹம்மஸ் வச்சேன். அப்புறம் ரைஸ் பாருங்க சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. டக்குன்னு வந்துட்ட மாதிரி இருந்தது ரைஸ். எனக்கு மட்டன் பீஸுமே ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. நான் லேட் ஆகும் மட்டனுக்கு, அதுவும் ரைஸுக்கும் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவ்வளோ சீக்கிரம் குக் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மற்ற எல்லாம் ஓகே தான். ஹலீம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம், உப்பு இதெல்லாம் கூட இருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. வெளியிலையுமே மைல்டாக தான் இருக்கும், பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் காரமாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதில் உங்களுக்கு என்ன பிடிச்ச ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.